ஹாய், எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ இன்னைக்கு March 15 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் ஆஃப் த டேலேருந்து பார்க்கலாம். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக சுப்ரீம் கோர்ட் வந்து பேசிவ் எஸ்தனேஷியாவுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பேசிவ் எஸ்தனேஷியா இது என்ன அப்படின்னா, ஒருத்தரோட லைஃப் சப்போர்ட் மிஷினை, ஒரு வென்டிலேட்டரோ இல்லை அவங்க லைஃப்பை சப்போர்ட் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டண்டான மிஷின் ஏதாவது இருக்கும் இல்லையா? ஏதாவது மெடிக்கலி முடியாதவங்க, பெட் ரிட்டனாக இருக்கவங்களுக்கு ஒரு லைஃப் சப்போர்ட்டிங் மிஷின் வச்சுருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணுறது ஓகே, அவங்களோட கன்சர்னோட ரைட் டு டெத், அவங்க டிக்னிட்டியோட இறந்து போகணுன்றதுக்காண்டி அதை ரிமூவ் பண்ணுறது, அது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக அலோவ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலி இந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா allowed the withdrawal of a life sustaining treatment for 32 years old ஹரிஷ் ராணா. ஸோ ஹரிஷ் ராணாக்கு தான் அந்த சப்போர்ட்டை வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு எத்தனை வயசுனா 32 இயர்ஸ். ஏன் அப்படின்னா அவங்க வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேட், 13 வருஷமாக வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ அதனால இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருச்சு. சரி, இது எந்த ஆர்டிக்கல் கீழே கொடுக்குறாங்கன்னா ஆர்டிக்கல் 21ல் ரைட் டு லிவ் லைஃப்பில் வந்து கொடுக்குறாங்க. இதில் அதுலேயும் பர்டிகுலராக எதில் கொடுக்குறாங்க அப்படின்னா ரைட் டு டெத் வித் டிக்னிட்டி அப்படின்றது கீழே கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் 2018 காமன் காஸ் ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ இந்த மாதிரி கேசஸில் எப்போவுமே ஒரு மேண்டேட்டரி 30 days கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா ரீகன்சிடரேஷன் பீரியட். இந்த கேஸில் வந்து அதையும் ஓகே இல்லை பரவாயில்லப்பா அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா மெடிக்கல் போர்டு, ஃபேமிலி எல்லாருமே ஓகே சொன்னதுனால. அடுத்து பார்க்கலாமா? இந்தியாவோட ஏஐ மிஷன். இந்தியா வந்து நம்மளே நமக்கான திங்ஸ் எல்லாம் உருவாக்கிக்கணுன்ற மாதிரி சாவரன் ஏஐ ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுபடி என்னன்னா 10,372 crores வந்து இதுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்தியாவுக்குள்ளேயே 2 lakh GPU கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா இது வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு எல்லாமே ஒரு நல்ல இன்புட்டாக இருக்கும். ஏன்னா இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணுற ஜிபியூஸை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் மேனுஃபேக்சரிங் திங்ஸ் எல்லாம் கூடும்ல, அதனால. அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி ஆயுஷ் யோஜனா அர்பன் 2.0 வந்து 2 வருஷத்தை கடந்து ஓடிட்டு இருக்கு. இது வந்து நிறைய ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கு. இதில் வந்து முக்கியமாக எதை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங்ஸ். யாருக்கு? எக்கனாமிக்கலி பேக்வர்ட்க்கும், அதுக்கப்புறம் வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கும். ஸோ அதுக்கப்புறம் பிஎம் கிஷான். ஸோ இதோட 16வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து டைரெக்டாக வந்து பெனிஃபிஷியரிக்கே போயிடுச்சு. ஸோ இதில் வந்து 2000 rupees வந்து எலிஜிபிள் லேண்ட் ஹோல்டிங் ஃபார்மர்ஸ்க்கு வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெஸ்ட் ஏஷியாவில் பயங்கரமான கான்ஃப்ளிக்ட் போயிட்டே இருக்கா. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று யூஎஸ் மிலிட்ரி டார்கெட்ஸை வந்து ஈரானை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஈரானில் பர்டிகுலராக எங்கே அப்படின்னா கார்க் ஐலாண்ட், இது ஒரு மேஜர் ஆயில் ஹப்பு. இதை வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ணதுனால ஈரான் மறுபடியும் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் அண்ட் ஜார்டனுக்கு நிறையா ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா இப்படி சண்டை போடுறாங்கன்னு தெரியல, பட் போடுறாங்க. அதையும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸாக படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எனர்ஜி பிளாக்கேஜ். ஸோ ஈரான்கிட்ட வந்து இந்தியா வந்து இங்கே பாருப்பா நிறையா பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு, ஏதாவது பண்ணிவிடு, கொஞ்சம் எங்களுக்கு ஏதாவது வழி விடு, நாங்கள் கொஞ்சமாக போய் அப்படியே எல்பிஜி வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான்கிட்ட பேசினதுனால ஈரானோட அம்பாசிடர் டு இந்தியா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார். சரிப்பா, உனக்கு ஒரு ரேராக எக்ஸம்ஷன் தரேன், சத்தமெல்லாம் போயிட்டு எல்பிஜி வாங்கிட்டு வந்துடணும் சரியா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் வெசல்ஸ் வந்து எல்பிஜியை கேரி பண்ணிட்டு செயல் த்ரூ பண்ணி போகலாம், உங்களுக்கு வந்து ஒரு ரேரான எக்ஸம்ஷன் தரும் அப்படின்னு. எதில் அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மூஸ் அப்படின்ற ஒரு பாத் வழியா. ஸோ இந்த பாத் எங்கே அப்படின்னா இதான் ஈரான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்கும், யுஏஇ இருக்குன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன சீ பாத் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு கல்ஃப், இது பேர் கல்ஃப் ஆஃப் ஓமன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வழியாக தான் வேர்ல்டில் நடக்கிற நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்மோஸ்ட் 60 to 70% ஆஃப் ஆயில் டிரான்சாக்ஷன்ஸ் இங்கே தான் நடக்கும். ஸோ இங்கே ஈரான் இருக்கு, அப்போ சண்டை போட்டுட்டு இருந்தால் இங்கே போனால் நம்ம எந்த சிலையுமே அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு மோஸ்ட்லி போல. அதனால தான் இப்போதைக்கு இருக்க பயங்கரமான ஆயில் தட்டுப்பாடு எல்லாமே. ஸோ ஈரான் வந்து சரி ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ போய்க்கோ அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரிக்ஸ் டிப்ளமசி. இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நெகோசியேஷன்ஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கு பிரிக்ஸில். எதுக்கு அப்படின்னா ரீஜனல் எஸ்கலேஷன் நம்ம கூட யாருக்கும் வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி. பேங்கிங் போகலாமா? ஸோ அதுக்கப்புறம் சிபிஐ ஒரு கேஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன கேஸு அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருக்காங்க. ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் இருக்கு இல்லையா,
ஸோ இவங்க 5000 கிட்டத்தட்ட 5572.35 crores வந்து கடனாக வாங்கியிருக்காங்க. வாங்கினவங்க திருப்பி கட்டவே இல்லை. ஸோ பேங்க் வந்து இதை என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசட்டாக அறிவிச்சிருச்சு. எப்போது? செப்டம்பர் 2019. ஆனால் அக்டோபர் 2024 இதை வந்து ஐயோ இவ்வளோ காசை வாங்கிட்டு சும்மா போகிறதா, இது நான் பெர்ஃபார்மிங் அசட் இல்லடா, இது ஃப்ராடுத்தனம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க மேலே கேஸ் போடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்கள்ட்ட எவ்வளோ காசு அப்படின்னா 228.06 crores வந்து இந்த ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த 5000 இருக்கு இல்லையா, அது நிறைய பேங்க் கிட்ட சேர்த்து இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து 222.08 crores. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து யூனியன் பேங்க் வந்து இல்லைப்பா இல்லை சரி கிடையாது, நான் வந்து ஃப்ராட்னு ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கான ஃப்ராட் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நடந்திருக்கு. ஸோ இப்போ சிபிஐ வந்து இந்த பெரிய ஃப்ராடை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னா ரிலையன்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸோட ஃபார்மர் சிஇஓ அந்த மாதிரி எல்லாருமே பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இதில் சிஇஓ வந்து ரவீந்திர சிதல்கர் அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. இது போக இந்த கம்பெனியோட ஓனரான ஜெய் அம்பானி, அனில் அம்பானியோட பையன், அவங்களையும் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 300 மில்லியனுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. யார் கூட அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எதுக்கு அப்படின்னா அப்புறம் ஹரியானா கூடயும் 3 பேரும் சேர்ந்து, வேர்ல்டு பேங்க்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஹரியானா 3 பேரும் சேர்ந்து இந்த 300 மில்லியன் அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஏர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். எங்கே அப்படின்னா நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியனில். இது எந்த ப்ராஜெக்ட் வழியாக நடக்க போகுது அப்படின்னா ஹரியானா கிளீன் ஏர் ப்ராஜெக்ட் வழியாக நடக்க போகுது. ப்ராஜெக்ட் தான் ஹரியானா கிளீன் ஏர், ஆனால் ரீஜியன் வந்து நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் புது அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கிளாரிஃபை த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கிராஸ் பார்டர் இன்சால்வென்சிக்காண்டி. ஓகேவா? ஸோ இது யார் கூட அலைனாக இருக்க போகுதுன்னா இந்தியன் லா கூட, எக்ஸ்பெஷலி வித் கிரிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கூட. அடுத்தது போயிடலாமா? இந்தியாவும் ஜெர்மனியும் ஒரு புது ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வராங்க. எதுக்கு அப்படின்னா கிரீன் ஹைட்ரஜன் கோஆப்ரேஷனுக்கு. ஓகேவா? ஸோ இது எதை பண்ண போகுது அப்படின்னா 2022 வந்து கிரீன் ஹைட்ரஜன் ரோட் மேப்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கிரீன் ஹைட்ரஜன் கோஆப்ரேஷன். இது யாருக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும். ஓகேவா? ஸோ ஜியில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்தியா ஜெர்மன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா EU டெக்னாலஜி கவுன்சில். ஸோ இந்தியா EU டெக்னாலஜி கவுன்சில் அவங்களோட செகண்ட் ஃபார்மல் மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க போகுதுன்னா செமிகண்டக்டரோட சப்ளை செயின், அதை வந்து இன்னும் பெட்டராக்கிறத ஃபோக்கஸ் பண்ணியிருக்க போகுது. அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துலாமா? 16th ஃபினான்ஸ் கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களோட டேக்ஸஸை வெர்டிக்கல் டெவால்யூஷன் பண்ண, அதாவது ஸ்டேட்லேருந்து சென்ட்ரலுக்கு கிளியராக வந்து டாக்ஸஸ் டிஃபைன் ஆகிருக்கணும் அப்படின்னு. இப்போதைக்கு இது 41% ஆஃப் டாக்ஸஸை வந்து இது பண்ணியிருக்கு. ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கான டேக்ஸ் சைக்கிளிங் தான் இது. ஸ்போர்ட்ஸ் போயிடலாமா? மார்ச் மேட்னஸ் NCAA. ஸோ இது வந்து ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட். இது வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னையோட டே பேர் என்ன அப்படின்னா செலெக்ஷன் சண்டே. ஸோ இதில் மொத்தம் 68 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 2026 வரப்போகுது. ஸோ இதுக்காண்டி இந்தியன் கண்டென்ஜென்ட் வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா மங்கோலியாவுக்கு ஒரு ட்ரைனிங் கேம்புக்காண்டி போகிறாங்க. ஸோ இது எப்போ நடக்க போகுது அப்படின்னா மார்ச் 28 ஏப்ரல் 11 வரைக்கும் நடக்க போகுது. இதில் யாரெல்லாம் போகிறாங்கன்னா நிக்கத் ஜரீன், அனுஷிதா போரோ இவங்க எல்லாருமே போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேரா ஒலிம்பிக் வின்டர் கேம்ஸ். ஸோ இது வந்து போயிட்டுருக்கு. எங்கே நடக்குது அப்படின்னா இட்டாலியில் மிலன் அண்ட் கார்டினா டி ஆம்பிசோ அப்படின்ற இடத்துல நடக்குது. ஓகேவா? அவ்வளோதான், முடிய போகுது, கொஞ்சம் தான். ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போயிடலாம். இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்து ஒரு மிஷன் பண்ணாங்க. ஸோ அந்த சேட்டலைட்டோட பேர் நிசர் சேட்டலைட். இது எதுக்கு அப்படின்னா
ஃபாரஸ்ட் எல்லாம் எவ்வளோ கவர் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, அதோட கவரேஜ் கூடுதா குறையுதா இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் இது மோஸ்ட்லி ஃபாரஸ்ட் கவரை பேஸ் பண்ணது தான். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இண்டோ கெஜெட்டிக் ரீஜியன்ஸ் அங்கே இந்த ஃபாரஸ்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 2024 வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து அதோட டேட்டா செட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியா ஏஏ கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங். ஸோ இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸோ இந்தியா வந்து 10,372 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணி 2 lakh GPUஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. எதுக்கு அப்படின்னா சாவரன் ஏஏ இந்தியாவில் ஏஏ நல்லா இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்காண்டி. ஓகேவா? அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தலாமா? இன்றைக்கி வந்து வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே, March 15. ஸோ இது எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கன்சியூமருக்கும் அவங்களோட ரைட்ஸ் தெரியணும், அதுக்கான அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணணுன்றதுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் போலியோ மைல்ஸ்டோன்ஸ். ஸோ இந்தியா வந்து எதை செலிப்ரேட் பண்ணுறதுன்னா கன்சிக்யூட்டிவாக 15 வருஷமாக ஹூ வந்து இந்தியாவை வந்து ஒரு போலியோ ஃப்ரீ கண்ட்ரின்னு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதை செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஆமாப்பா இந்தியாவில் ஃபாரஸ்டோட நெட் பிளேஸ் வந்து 1445 ஸ்கொயர் ஃபீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்தலாமா? ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா Article 21. ஸோ இதோட திங்ஸ் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஓகேவா? அப்புறம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹஸ்மோஸ். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தது தான். இது ஒரு பர்ஷியன் கல்ஃப் ஆஃப் ஓமன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா க்ரூசியல் சப்ளை செயின், க்ரூசியலான பிளேஸ் எதுக்கு அப்படின்னா குளோபல் ஆயில் சப்ளைக்கு. ஸோ அதுக்கப்புறம் பிம்ஸ்டெக் அப்படின்னா இது ஒரு ஆர்கனைசேஷன் 1997 வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இதில் வந்து 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. யார் யார்? பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, அப்புறம் நேபாள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 16th ஃபினான்ஷியல் கமிஷன் சேர்மன். ஃபினான்ஷியல் கமிஷன் பார்த்தோம் இல்லையா, டேக்ஸை வர்டிக்கலாக டெல்யூஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அதோட சேர்மன் யார் அப்படின்னா அரவிந்த் பனகரியா. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட்டில் இருக்குது, ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? பை கைஸ்.